இயேசு தான் சொல்றார். அதனால தான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில பரமண்டல ஜெபம்னு கர்த்தருடைய ஜெபம் சொல்றோம்ல, அதில என்ன சொல்றோம்? ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவங்கள நாங்கள் மன்னிக்கிறதைப் போல எங்கள் குற்றங்களை மன்னியும். நம்ம தினம் சில காரியம் தவறுறோம்ல, யாரும் மிஸ்டேக் பண்ணல, எல்லாருமே தவறுகிறோம். அது மன்னிக்கப்படுவதற்கு நம்ம மற்றவங்கள மன்னிக்கணும். மாமியாரை மன்னிச்சிருங்க, மருமகளை மன்னிச்சிருங்க, கணவர் தான் உங்களை துக்கப்படுத்திட்டார், கேவலப்படுத்திட்டார், மன்னிச்சிருங்க. உங்க மனைவி தானே கோவப்பட்டு ஏதோ பேசிட்டாங்க, மன்னிச்சு. உங்க பிள்ளை தானே, உங்க அப்பா அம்மா தானே, ஏன் மன்னிக்க கூடாது? இயேசு சிலுவையில் அறையப்படும் போது பிதாவே இவளுக்கு மன்னியும் அப்படின்னு ஜெபித்தார்ல. நீங்க மன்னிச்சு பாருங்க, உங்க குடும்பத்துக்குள்ள சமாதானம், ஆசீர்வாதம் வந்துடும். தடைப்பட்டிருக்கிற நன்மையெல்லாம் வாய்க்க ஆரம்பிச்சிடும். உங்களுடைய குடும்ப குட்டி மோட்சமா மாறிடும். அப்ப மன்னிக்க முடியலையே, அந்த இருதயத்தை இயேசு தருவார். நீ கேளுங்க, இயேசு என்னால் மன்னிக்க முடியலையே, அவங்கள நினைச்சாலே ஒரு கசப்பு வருது, எனக்கு உதவி செய்யுங்க, அந்த கசப்பை எடுத்து போடுங்க, அந்த மன்னிக்கிற அன்பை எனக்கு தாங்கன்னு கேளுங்க. ஆண்டவர் அந்த அன்பை தந்துடுவார். நீங்கள் மன்னிச்ச உடனே பாருங்கள், இன்றைக்கு உங்கள் வீட்டில் அற்புதம் நடக்கும். உடனே தடைகள் மாறும், காரியம் வாய்ப்பதை நீங்கள் பார்ப்பீங்க. ஜெபிக்கலாமா? அப்படியே முழங்கால் படியிடுங்க. ஆண்டவரிடத்தில் இன்றைக்கு கருத்தா, மன்னிக்கிற இருதயம் எனக்கு வேணும், மன்னிக்கிற சுபாவம் எனக்கு வேணும். ஆண்டவரே, எங்கள் வீட்டுக்குள்ளேயே நான் மற்றவங்களை மன்னிக்காமல் இருக்கிறேன், எங்கள் தெருவில், எங்கள் சபையில், உறவினர்கள் மத்தியில் மற்றவங்களை வெறுக்கிறேன், கசப்பு வெறுப்பு இருக்குது, பகை இருக்குது. இந்த மன்னிக்கிற சுபாவம் எனக்கு வேணும் ஆண்டவரே. கேளுங்க கேளுங்க, இருதயத்தில் கை வைத்து அப்படியே செபிங்க. சகோதரனை சகோதரியை செபிங்க. குட்டி பிள்ளைகள், அக்கா மேலே பகை, அண்ணன் மேலே பகை, உங்கள் தம்பி தங்கச்சி மேலே பகை, அப்படி உங்கள் உள்ளத்தில் பேச மாட்டேங்கிறீங்க, சண்டைக்கு போகிறீங்கல்ல, ஏசப்பா எனக்கு அன்பை தாங்க, மன்னிக்கிற இருதயம் தாங்கன்னு கேளுங்க கேளுங்க கேளுங்க. தகப்பனே, யார் யார் உண்மையான இருதயத்தோடு உடைந்த உள்ளத்தோடு ஜெபிக்கிறாங்களோ, உங்களுடைய அன்பை அவருடைய உள்ளத்தில் ஊற்றுங்க. மன்னிக்கிற அன்பை உள்ளத்தில் ஊற்றுங்க. அந்த சிலுவையின் அன்பை அவருடைய உள்ளத்தில் ஊற்றுங்க. ஆண்டவரே, கசப்பான வேர் அவருடைய இருதயத்தை விட்டு பிடுங்கப்பட்டு போகட்டும். கசப்பான வேரை எடுத்து போடு. மன்னிக்கிற தேவ அன்பு அவருடைய உள்ளத்தை நிரப்பட்டும். இயேசுவின் நாமத்தில் என்று ஜெபிக்கிறேன். அந்த குட்டி பிள்ளைகளுக்கு மன்னிக்கிற இருதயத்தை தாரும். இந்த வாலிப தம்பி வாலிப மகளுக்கு மன்னிக்கிற இருதயத்தை தாரும். இந்த சகோதரிக்கு சகோதரனுக்கு மன்னிக்கிற இருதயம் தாரும். இந்த தாயாருக்கு தகப்பனாருக்கு மன்னிக்கிற இருதயத்தை தாரும். நீங்க மன்னித்ததை போல நாங்களும் மற்றவர்களை மன்னிக்கிற இருதயத்தை தாரும். அந்த கசப்புகள் வெறுப்புகள் உள்ளத்தை விட்டு விலகட்டும். மன்னிக்க முடியாதபடி கசப்பை கொண்டு வருகிற பூர்ண சாத்தானை கடிந்து கொள்கிற இயேசுவின் நாமத்தில் குடும்பங்களை விட்டு அந்த ஆவிகள் விலகட்டும். பிரிவினையின் ஆவிகள், முறுமுறுப்பின் ஆவி